போசுப்பம்மா எனக்கு பசிக்குதுமா. சாதனா ஆண்டியா என் மேல அக்கா போட்டு அமுத்துறாண்டாவும் அப்படின்னு சொல்லிட்டு பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. கட்டு கீரை கட்டு புட்டு புட்டு ஆஞ்சு புட்டு வெட்டு வெட்டு வேறா வெட்டு போசுப்பம்மா போசுப்பம்மா எனக்கு பசிக்குதுமா. பசி தாங்க முடியல தானே. எனக்கு என்னன்னா நான் சும்மாவே இருந்தாலுமே வீட்டுல சும்மாவே இருந்தேன். வெளியில வந்துட்டாங்க எனக்கு பசிக்கும். இல்ல உண்மையாலுமே நான் ஒரு டைம் நாங்கள் வந்து ஷூட் போயிருந்தோம். ஷூட் பண்ணப்போ 2 வீடியோ எடுத்தால் நான் ஒரு வீடியோ தான் ரிலீஸ் பண்ணோம். ஒரு வீடியோ வந்து ஃபுட்டேஜ் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் அந்த வீடியோ பயங்கர வீடியோ, அதோட பெரிய வைரலாக இருக்கும். சரியா வக்கே போடல போட்டு சாதனா ஆண்டியா கட்டி இறக்குறோம். உருண்டு உருண்டு வைக்கக்குள்ள கட்டு வாட்ச் கோல்டு வாட்சாடா. என்ன சூப்பர் வாட்சா. வாட்ச் காணோம். டைட்டன் வாட்ச். நான் பொந்துக்குள்ள போயிட்டேன். இவன் மேல போயிட்டான். நாம எங்க இருக்கன்னு தெரியல. கால் எங்க இருக்குன்னு தெரியல. அவங்க கால் எங்க இருக்குன்னு தெரியல. தொலைவரா என்னைய ஏன் அக்கா போட்டு அமுத்துறாண்டாவும் அப்படின்னு சொல்லிட்டு பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அதெல்லாம் சரியான வீடியோ. அந்த வீடியோ நான் சொன்னேன் ஃபுட்டேஜ் ஒன்டல் அத என்டையாவது கூட நானாவது போட்டுறேன். தட்டுவானி மவன் வந்து பாத்தீங்கன்னா ஓடவே இல்ல. மரியாதை என்னடா நல்ல ஒரு வாத்துக்கறி போடல. எங்க வாத்துக்கறி இல்ல போடல, பாத்துட்டேன் போடல. இருந்தா நிறுத்திருப்பேன். நானே வாத்துக்கறி சாப்பிட்டு போல வாயில ஊறுது. எனக்கு வாத்துக்கறி அக்கா இப்போ எப்போ என்ன டிஷ் மட்டும் செய்யலாம் அதை மட்டும் சொல்லுங்க. இப்போ போறோம் கொடிவேரி போறோம். கொடிவேரியில் என்ன டிஷ் செய்ய போறோம் அது மட்டும் சொல்லுங்க. நீதான் மீன் தான். மீன் செய்ய போறோம். மீன் வந்து மீன்ல நீங்க தான் குழம்பு வைக்கணும். அந்த சாந்தில அரைச்சு வந்துட்டீங்களா ஃபர்ஸ்ட்? என்ன கேக்குற? நீ தானே அரைச்சு வச்சிருக்கேன்னு. அட அக்கா இதெல்லாம் இந்த வீடியோல நீங்க சொல்லுங்க. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு? டேய் எப்ப பார்த்தாலும் எல்லாரும் சேர்ந்து எனக்கு திருட்டு பட்டம் கட்டலான்னு பாக்குறீங்க. அதான் அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்சிட்டு வந்துட்டீங்களா? ஏக்க நான் அரைச்சிட்டு நீ இப்படி சொல்றேன். உன பாருங்கடா. இந்த ஆளு நீ பேசுற. அச்சி கர்ம முடிச்சவங்களா. கண்டடி எப்படிடா போகுது? ஏன்னா பாவியலா கொடூரமா போயிட்டு. இல்ல நான் சொரிஞ்சுடுறேன். காலை சொரிஞ்சுடுறேன். அக்கா நீ சொல்லுக்கான்னு சொரிஞ்சுடுறேன். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? இதெல்லாம் சொல்லி அரைக்க சொல்லிச்சா? உண்மையாலுமே இங்க பாருங்க, ஆக்சுவலா வந்து சாதனாக்கா சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க சொன்ன அந்த மசாலா விதம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாருங்களேன் நான் வாய்ஸ் கேட்கறேன். உண்மையாலுமே அது நடக்காது, நடக்கவே நடக்காது. 1/2 கிலோ வெங்காயம் உரிச்சுக்கோ. ஒரு 5 தக்காளி போட்டுக்கோ. பெரிய தக்காளி இருந்தா 5 தக்காளி போட்டுக்கோ. அதை போட்டு ஒரு 1.5 பூண்டு உரிச்சு அதிலே போட்டுக்கோ. போட்டு எண்ணெய் ஊற்றி கடலெண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கு. அப்புறம் ஒரு மூடி தேங்காய் வந்து துருவி நல்லா வணங்குனதுக்கு அப்புறம் சொல்றேன். ஒரு மூடி தேங்காவை வந்து அதிலே போட்டுக்கோ. அதுல ஒரு வணங்கட்டும். அப்புறம் எண்ணெய் அதிகமா இருந்தது ரொம்ப வரலா போட்டுறாத. எண்ணெய் கொஞ்சம் கூடவே ஊற்றிக்க. அப்புறம் அதுல என்ன போடுறதுன்னா மீன் மசாலா, வரமிளகாத்தூள், அது என்னது கொத்தமல்லி தூள். இது 3ஐயும் அதை ஆட் பண்ணி கொத்தமல்லி தூள், மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் அதிலே போட்டு ஒரு எண்ணெய் நிறைஞ்சுன்னா அந்த சட்டிலே வணங்குறதுலே வெங்காயம் தக்காளி வணங்குறதுலே போட்டு ஒரு 2 பெரட்டு மட்டும் பெரட்டி 2 பெரட்டு கருவா விட்டுறாதீங்க. 2 பெரட்டு பெரட்டி எடுத்து வச்சிருங்க. எடுத்து அரைச்சு ரொம்ப சூடால கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சு வச்சிருங்க. சரியா? அப்புறம் நம்ம அங்க வந்து புளிய கரைச்சிக்கலாமா இல்ல இங்கேயே புளிய கரைச்சிக்கலாமா? அங்கேயே புளிய கரைச்சிக்கலாம். அதனால புளி கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புளி எடுத்து வந்துருங்க. ஓகேவா? அவ்வளவுதான். தாளிக்கிறதுக்கு எண்ணெய்,
வெந்தயம், கருவேப்பிலை, ஒரு அவ்வளோதான். பச்சை மிளகா ஒரு பூண்டு எக்ஸ்ட்ரா தான் எடுத்து வந்துருங்க. இதுதான் வேணும். உப்பு வேணும். இது மட்டும் இருந்தால் போதும். இங்கே வச்சு சாப்பிட்டுக்கலாம். மீன் ஃப்ரைக்கு வந்து நம்ம ஒன்றுமே போட வேணாம். ஒரு லெமன் வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை தனியாக எடுத்துக்கோங்க, அங்கே கலந்துக்கலாம். லாஸ்ட்டில் என்ன பண்ணுறீங்க, அங்கேயே அரைச்சி வர்றதுக்கு வந்து என்னென்னா ஒரு 15 மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி மிளகு எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு மிளகு. இது வந்து லைட்டாக வறுத்து, வரமிளகாயும் மிளகும் வறுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? பொடி பண்ணி வச்சுக்கோங்க. தூளுப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் அரைச்சி கொண்டு வர்றது அந்த மிளகாய் சாந்தும் இந்த மிளகாவும் மட்டும் அரைச்சி வறுத்து நீங்கள் கொண்டு வந்துடுங்க. சரியா? இவ்வளோதான் மெயின். ஸ்கூல் படிக்கும் போல டீச்சர்லாம் இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் என் வாழ்க்கை ஒரு பாடத்தில் வந்து இந்த டீச்சர் வந்து எனக்கு அழகாக சமையல் செய்து சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன விட்டு போறீங்க டீச்சர்? ஐயோ டீச்சர், வடிவேலு. ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா எனக்கு அவரை. இல்ல வீடியோ எடுத்துட்டு என்னக்கா ஒண்ணு சுத்துறாரு. சரி சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் ஒரு பாலுக்கு ஒரு பேட் தான்டா. ஏன் பேட் போடுறீங்களா ஒரு பாலுக்கு? என்ன ஒரு அதாவது வந்து சாதனா உன் குறிப்பை கேட்டு தூங்கிட்டு விடுறோம். ஐயோ தெரியுதா பீட்டர் விடுது. அவங்க பேசவே மாட்டேங்கிறாங்களா? பேசவே தெரியும். கொடிவேரியே வந்தாச்சு. வாங்கி கொடுக்க இந்தியா டுடேல கலாச்சாரம் ரொம்ப கெட்டு போச்சு. கூலு கீழ இருக்கு பேசாம. நான் வாங்கிக்கிறேன். என்னால முடியாதுடா. எனக்கு சர்ஜரி பண்ணிருக்கு. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, மயக்கம் வருது. நான் அதுதான் சொல்றேன். எனக்கு இந்த பேச்சு தான் எனக்கு இரிட்டேட்டிங் ஆகுதுடா. எனக்கு இது மாதிரி செய்யாதுடா மணி. எனக்கு அது ஒரு மாதிரி நான் இறங்கிடுவேன். கதவை திறந்து இறங்கிடுவேன் நான். இவனை இந்த மாதிரி பண்ணா எனக்கு பசி நேரத்துல எனக்கு அப்படியே ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு. எனக்கு கதவை திறந்து இறங்கிடுவேன்டா நானு. நான் நேரா பண்ணேன். அங்க பாத்து கேமரா சாது குட்டி ஏன் என் மேல வெறித்தனமா பாயிர? ஏன் நான் என்ன பண்ண முடிய? ஏன் இந்த குலவரி உனக்கு? தலைவரே அதெல்லாம் கிடையாது. இருந்தா பாப்பாங்களா? இல்லடா, டிஃபன் சென்டர் இருக்கு. அதுலயாவது 2 இட்லியாவது வாங்கி கொடுங்கடா. இந்த பாருடா. இல்ல நம்ம கம்பெனில என்னைக்கு மார்னிங் டிஃபன் நம்ம நீ ஒண்ணு கடல. ஏய் வேணாம். ஆனா ஹெல்த்தி ஃபுட் உண்மையாலுமே ஹெல்த்தி ஃபுட். இன்னைக்கு நம்ம கக்காளி காய். இல்ல கொன்னுட்டானுங்க. இல்ல உண்மையாலுமே சொல்றேன். ஓவர் கிடையாதுக்கா. உண்மையாலுமே ஹெல்த்தி. இந்த வேலையெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்காத. ஃபுட் தான் சாப்பிடணும். காலையில ஒரு கூல் புட்டு வேணாம். எனக்கு இட்லி எனக்கு ஏதோ ஒண்ணு கூல் கடை வந்தா கூல் கடை இல்ல. அப்ப டிஃபன் கடை டிஃபன் வாங்கி குடுறா. அத கூல் கடை. லெஃப்ட் பர் கை போடுங்க. லெஃப்ட். ஏய் ஒண்ணுமே இல்ல அதுல. ஆமா. கூலேல வெறும் பானை தான்டா இருக்கீங்க. யாரடா? நான் பானை பார்த்தானே கூல் வச்சிருவான்னு நினைச்சேன். ரொம்ப நேரம் டேய் ஃபுல்லா only one bypass ரோட்ரா. ஒண்ணுமே கிடைக்கலடா. எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுடா. எனக்கு இது என்ன சொல்றது? பாவம். ஒரு மாதிரி ஆகுது. ஏய் நான் சத்தியமா ஒரு மாதிரி ஆறேன்டா. எனக்கு வேற அப்படின்னு சொல்லிருக்கீங்க. நான் ஒரே நிமிஷம் இப்ப கூல் கடை தான் போயிட்டு நீ கடையை பார்த்து சொல்லு. கூல் கடை ஏன்னா காலையில வெறும் வயித்துல கூல் உடம்புக்கு ரொம்ப நல்லதுக்கா.
காலையில கூழ குடிச்சா ரொம்ப நல்லது. யார் சொன்னது? ஏய் பாருங்க கமல் வயசு பேசுறாங்க. சவுண்டே தண்ணி குடி. தண்ணியை குடிச்சு பசியை மட்டும் சாப்பிடலாம். மாடல் சோம்பேறி சாப்பிட வைத்தல. ஆமா வேதனை. நாம வந்துட்ட பொடிவேதி. ஆவியலா. ஏய் நிப்பாட்டு. நீ பாருங்க யூட்டர் அடிக்கிற அந்த போன் கறி தான் பாரு யூட்டர் அடிக்குது. நீ அக்கா கூச்சிர மாட்டேக்கே. என்ன பண்றது அப்ப? ஐயோ அவரு வந்து ஊத்துவாரு ஊத்துங்க. எட்டு சொம்புதாமா? ஆமா ஆமா இது அதுங்க. இன்னொன்னு வேலை பாருங்க. அம்மா இது அவருக்குமா? இல்ல வேலை பாருங்க. டப்பா. எடுத்து. டப்பா. சூப்பரா இருக்கு. அம்மா அமேசான் உள்ள கை வச்சு கெட்டு போயிடும். இல்ல பாட்டி இந்த ஒண்ணு மட்டும் எடுத்து சாப்பிடு. எல்லாரும் வேணும் அதை வச்சு சாப்பிடு. நாங்க 2 பேருக்கு யாரும் இல்லை. அப்படியே ஊற்றிங்க. சரி மேக்கப் பண்ணாலும் அழகா இருக்கு. வயிறு இப்படி குந்த மாதிரி உங்க மனசு குந்துச்சா? ஆண்டி அதுக்கு தான் நொச்சு நொச்சுனா கடுப்பு மயிரா வருது எனக்கு. போடா நான் இந்த மாதிரி பண்ணா சரி வா நான் வரேன் ஆண்டி. கண்டென்ட்காக அப்புறம் நான் சொல்றேன் நானு. எல்லாத்துக்குமே கண்டென்ட் மயக்கம் வருதுன்னு தான் சொல்றேன். வாங்க நான் என்ன சொல்றேன் சாப்பாட்டுக்கு கூழ் வாங்கிலாம் கூட்டுறா இல்லையா? சண்டை போடாதீங்க வாங்க போலாம். சண்டை போடாங்க ஆண்டி. சரி தாத்தா. ஜிபேக்கா நீ எவ்வளவு கொடுக்க நோட் பண்ணி கேட்டேன். இங்க பாரு எல்லா இடத்துல நீட்ட கூடாது சரியா? காசு கையில வச்சுக்கணும். நான் என்ன பண்றது ஜிபே இல்லாததுக்கு அதான் உனக்கு கொடுக்க சொன்னேன். குர்ராங்க வந்து கொடுத்தாராங்க. போய் ஏடிஎம்ல போய் எடுங்க. ஏடிஎம் இல்லையே. இப்பெல்லாம் மோடிஜி என்ன சொல்லியிருக்காரு எல்லா பக்கத்துலயும் யூபிஐ யூஸ் பண்ணுங்கன்னு இருக்கிறாரு. அதனால எல்லா இடத்துலயும் போன் பே மட்டும்தான். பெட்டிகேர்ல ஒரு ரூபாய்க்கு வாங்கினாலும் நான் ஒரு ரூபா ஆல்ஸ் வாங்கினாலுமே ஜிபே மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் நான். 50 ரூபா தான் கொடு. எவ்வளவு ஆச்சு? ஒரு சொம்பு எவ்வளவுமா? நம்பர் இருக்கா அவன்கிட்ட? அக்காட்டே வாங்கிரு. என்கிட்ட காசு இல்ல. குட்டி சீப் பண்ணிருங்க. குட்டி சீப் பண்றாமா? குட்டி 9 ரூபா கிட்ட காசு இல்லையா? ஜிபே இருக்காம்ண்ணே. ஜர்கண்டி ஆமா எடுப்படுத்துறீங்க சாப்பாடு ஏற்கனவே கறி பாதி இருக்கு முழுசா கறி கண்ணு